ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும். இனி ஒரு புது வீடியோ பார்க்கலாமா? வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ஏர் ஹோம் பிக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிச் பட்டர் குக்கி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுதுங்கிறத பார்க்கலாமா? 1 எக்கு, அப்புறம் வந்து மெல்ட் பண்ண பட்டரு, ப்ரௌன் சுகர் ப்ளஸ் வந்து ஒயிட் சுகரும் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா மைதா, பேக்கிங் சோடா ப்ளஸ் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் கிடையாது. ஸோ அதனால் பேக்கிங் சோடா மட்டும்தான். இதை வந்து பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 பேட்சஸாக ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சஸாக மைதா மாவு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஹார்ட் ஆகிற மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் வந்து விஸ்கை வச்சுட்டு நம்ம வந்து ஹேண்ட் க்ளோஸ் போட்டுட்டு கையால் தான் நம்மளால் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணுன்னா நட்ஸு ப்ளஸ் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். நட்ஸில் என்ன சேர்க்குறோன்னா பாதாம் ப்ளஸ் கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சாக்லேட்டில் வந்து டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால் சைஸ் ஒரு ஸ்பூனில் ஒரு அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பால் மாதிரி சைஸாக கொண்டுட்டு வந்து ரவுண்ட் சைஸில் கொண்டுட்டு வந்துடுங்க. அதை ரவுண்ட் சைஸில் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ரெஸ்ட்டில். அதுக்கப்புறம் அந்த 10 மினிட்ஸ் சேம் டைம்லேயே நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் போட்டுடலாம். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட்டு, 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அந்த நம்ம டோ செஞ்சுருக்கோம்ல அந்த இது வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 20 to 25 மினிட்ஸ் 160 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸில் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். அதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணணும். ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் வைக்கும்போது நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப்லேயே பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளாட்டாகி பிஸ்கெட் ஷேப்பில் வந்துடும், குக்கி ஷேப்பில் வந்துடும். அந்த ஹீட்டில் வந்து பட்டர் மெல்ட் ஆகி குக்கி ஷேப்புக்கு வந்துடும். ஸோ அதனால் நம்ம ரவுண்ட் ஷேப்லேயே வச்சாலே போதுமானது அதுவே. ப்ரீ ஹீட் பண்ணுறப்போ வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். பேக் பண்ணுறப்ப என்னென்னா 160 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாட்டாகி நம்மளுக்கு குக்கி சைஸ் வந்துடும். நம்மளோட குக்கி கிறிஸ்பியான குக்கி ரெடி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நம்மளோட கிறிஸ்பியான ரிச் பட்டர் குக்கி வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.